Hello viewers, NAMMA VEETU TASTY KITCHEN இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி சாம்பார். இட்லி சாம்பார் செஞ்சு இட்லி சூடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் NAMMA VEETU TASTY KITCHEN சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி பழம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கூட சில பேர் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் செய்வாங்க. அப்படின்னா நீங்க முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. அதோட கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்றதுக்கு ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து நான் சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கேன், அப்பதான் ஈஸியா கரைக்க முடியும். தாளிக்கிறதுக்கு 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பை கழுவிட்டு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதோட கூட நம்ம எடுத்திருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதா இருந்தா அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட கூட இப்ப நம்ம மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சு குக்கரில் நீங்கள் வச்சு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிளகாய் வத்தல் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மல்லி போட்டுக்கோங்க. இதை நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹீட்ல வறுபடுறதுனால நம்ம தனித்தனியாவே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தில் போட்டுங்க, அப்போ தான் கீழே அதை போட்டால் தான் நல்லா அரைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிளகாத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு மல்லியை சேர்த்துக்கலாம். ஆற வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பொடியாக வர வரைக்கும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் விட வேண்டாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எல்லாம் பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்க புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளி தூக்கலாக வேணுங்கிறவங்க இந்த அளவு புளி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொடி போட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ அதனால் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இது கட்டி சேரும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் நம்ம கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம். அடுத்து சீரகம், வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை,
இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதை எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சாம்பாரில் நல்லா கொட்டி 2 கொதி நல்லா வரட்டும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். மல்லித்தலை நிறையா போட்டால் நல்லா சாம்பார் வாசமாக இருக்கும். அதனால் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறம் சூடாக இருக்குது சாம்பார். நம்ம இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இட்லி சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், மணமான ருசியான இட்லி சாம்பார் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.